ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெண்டாவது செஷன்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். நேத்து அல்காரிதம்னா என்ன, அல்காரிதமோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம்னா என்னங்கிறத உங்களால் டிஃபைன் பண்ண முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி worst கேஸ்னா எது, பெஸ்ட் கேஸ்னா எது, ஆவரேஜ் கேஸ்னா எது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அல்காரிதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அந்த அல்காரிதமோட அனாலிசிஸ், அதோட காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்மகிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவில். அப்போ அந்த ஆப்ரேஷன்ஸை என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சீக்வென்ஸாக எழுதி வச்சிருக்கிறதா, ஒரு ப்ரொசீஜரலாக எழுதி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் அல்காரிதம். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு வச்சுக்கிறோமே, அதுதான் அல்காரிதம். அப்போ அந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். அந்த கம்ப்யூட்டர் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும் இல்லையா? இதே தான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மதுரையில இருந்து சென்னைக்கு போகணும். இது வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு டாஸ்க், ஒரு வேலை. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மதுரை டு சென்னை எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அந்த டிஸ்டன்ஸ்ல எந்த டிஸ்டன்ஸ்ல போனா நம்ம ஷார்ட்டஸ்ட் ரூட்ல சென்னையை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா? அப்ப அது மாதிரிதான். அப்ப மதுரை டு சென்னைக்கு நிறைய ரூட்ஸ் இருக்கலாம். அப்ப அந்த நிறைய ரூட்ஸ்ல எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தோம், எது வந்து நம்ம சீக்கிரம் போய் சேர முடியுமோ அந்த பாத்தை தான் நம்ம செலக்ட் பண்ணி போவோம். அதே தாங்க இங்கேயும். என்ன அப்படின்னா, நிறைய அல்காரிதம்ஸ் வந்து இருக்கலாம். இப்ப அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கறது வந்து ரொம்ப சிம்பிளா 2 நம்பரை இன்புட் வாங்கி ஆட் பண்ணி எழுதிட முடியும். அதே இதை நம்ம நிறைய விதங்கள்ல எழுதலாம். வேற வேற லாங்குவேஜஸ்ல எழுதலாம். C++, ஜாவா, ASP, VB என்னனாலும் நம்ம எதுனாலும் எழுதலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எந்த லாங்குவேஜ்ல என்ன மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா, நம்ம அல்காரிதம் கரெக்டா, ஈஸியா, எஃபிஷியண்டா நம்மளோட ரிசல்ட்டை வந்து சீக்கிரமா கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்து தெரியாதவங்க தான் லாங்கஸ்ட் பார்த்து, அதாவது சென்னைக்கு போகிறதுக்கு ரூட் தெரியாதவங்க தான் தப்பான ரூட் எடுத்து ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் பார்த்து எதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த ரூட்டை தான் எடுப்போம். அதே தான் இங்கேயும். இப்ப ஈஸியா அல்காரிதம் எழுதுறதுக்கு சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்ப்போம் பின்னாடி. அப்ப அந்த மாதிரி எழுதும் போது எது வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவான அல்காரிதம் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து வரணும். அப்ப அதை கம்பேரிஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு சில மெஷர்ஸ் வந்து வேணும், சில கிரைட்டீரியாஸ் வந்து வேணும். அப்ப அந்த மாதிரியான கிரைட்டீரியா தான் என்ன, அல்காரிதமோட எஃபிஷியன்சியை மெஷர் பண்றதுக்கான கிரைட்டீரியா தான் நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம்ல பார்க்க போறோம். எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. சப்போஸ் M அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம் அப்படின்னு அவங்க எடுத்திருக்காங்க. இப்ப அந்த அல்காரிதம்ல நம்ம இன்புட் கொடுக்குற அந்த டேட்டா பாத்தீங்க அப்படின்னா சைஸ் n அப்படிங்கிற சைஸுக்கு நம்ம இன்புட் கொடுக்க போறோம். அல்காரிதம் வந்து M. அப்ப இந்த அல்காரிதம்ல நம்ம எதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா, டைமும் ஸ்பேஸும். டைம் காம்ப்ளெக்சிட்டியும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 மெஷர்மெண்ட்டை வச்சு தான் அல்காரிதம் M அப்படின்ற இந்த அல்காரிதம் வந்து எஃபிஷியண்டா இருக்கா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அப்ப டைம் மெஷர் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த அல்காரிதம்ல என்னென்ன லைன்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன கீ ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கெஸ்ட்ல சொல்லிடலாம். எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிளுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சர்ச்சிங் ஆப்ரேஷன் வச்சுக்கிறோமே, சார்ட்டிங்கோ சர்ச்சிங்கோ. அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் கம்பேரிஷன்ஸ் வந்து பண்ணுவோம். இப்போ நீங்க நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து எது பெருசு எது சிறுசுன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து கம்பேர் பண்ணி அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். ஆனா இன்னைக்கு எழுத சொன்னோம்னா ஈஸியா எழுதிடும் இல்லையா? அப்ப அன்னைக்கு அது காம்ப்ளெக்ஸா இருந்தது, இன்னைக்கு அது காம்ப்ளெக்ஸா இல்லை. ஏன் அப்படின்னா
நம்ம மைண்டு நம்ம மூளையை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து பழக்கப்படுத்திட்டோம், இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தான் அந்த அல்காரிதமோட டைம் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த கீ ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணாலே நம்மளால பண்ணிதான் முடியும். அது வந்து ஒரு இது. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மெமரி நீடட் பை தி அல்காரிதம். அதாவது இப்போ நம்ம 100 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு அரே வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 100 எலமெண்ட் இருக்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணா போதும். அதுக்கு பதிலாக 1000 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரே தேவையில்லை. சிம்பிளா சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிளோட அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூம் கெப்பாசிட்டி மொத்த ஒரு கிளாஸ் ரூம்ல அட்மிஷன் வந்து அந்த கிளாஸ்ல 50 பேர் தான் போட முடியும்னா பில்டிங்கே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 50லேருந்து 60 பேர் உட்கார்ற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல போய் நம்ம வெறும் 50 பேரை உட்கார வைக்க மாட்டோம். அப்படி உட்கார வச்சோம்னா 950 பேர் உட்கார்ற இடம் வந்து வேஸ்டா ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? அதே தான் இங்கேயும் நம்ம அல்காரிதமோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நம்ம அதுல என்ன மாதிரியான வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அவங்க வந்து நம்ம பார்ப்போம், அந்த அல்காரிதம்ல பார்ப்போம். அதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றாங்க. இப்போ இதுல அடுத்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா எம் அப்படிங்கிற பேர்ல அதை வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் அப்படின்றத வச்சுக்கிறாங்க. நம்ம ரன்னிங் டைம் எவ்வளோ ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறதும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து இது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற அந்த இன்புட் டேட்டாவை பொறுத்து இருக்கும். இந்த சைஸ் என் ஆஃப் இன்புட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இன்புட் டேட்டா இப்போ ரெண்டு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா டைம் சீக்கிரமா நம்ம சொல்லிடுவோம், ரன்னிங் டைம் சீக்கிரமா வந்துடும். அதே மாதிரி அதுக்கு தேவைப்படுறது ரெண்டு ஸ்பேஸ் தான் தேவை, 2 நம்பரை வைக்கிறதுக்கான இடம், அவ்வளவுதான். இப்போ இதே இது ஒரு 2000 நம்பர் இருக்கு, அதை கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணணும், அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும். முதல்ல 2000 நம்பர் எங்க இருக்கு, அது என்ன நம்பர்ன்றதை நம்ம பார்க்கணும், அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதை கொண்டு வந்து சார்ட் பண்ணி வைக்கணும். அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இதை வச்சு தான் சொல்றாங்க. எஃப் ஆஃப் என் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அந்த அல்காரிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன், அதை வச்சு தான் வந்து காம்ப்ளெக்சிட்டி நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை பார்ப்போம். இதுல பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் we are given a English short story டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இப்போ என்ன செய்ய போறாங்களாம் அப்படின்னா ஒரு வேர்டு வந்து அவங்க எடுக்க போறாங்க, ஒரு 3 letter வேர்டு. இப்போ இந்த 3 letter வேர்டு வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா தி அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த தி அப்படிங்கிற இந்த வேர்ட் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ல எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற டாஸ்க் இல்லையா? இப்போ இந்த டாஸ்க்ல தி அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து இந்த முதல் இடத்துலயே இங்க சப்போஸ்க்கு அப்புறமே இங்கேயே தீன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹோல் பேராகிராஃபையும் தேடுவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அவங்க கேட்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் 3 letter வேர்ட் தி, அதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் தீன்ற வேர்ட் எங்க முதல்ல அக்கரா இருக்கு. இப்ப சப்போஸ்க்கு அடுத்து இங்கேயே அக்கரா இருந்தது அப்படின்னா நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை, ஃபுல் பேராகிராஃபையும் இங்கேயே நம்மளுக்கு அது கிடைச்சிரும். நம்ம எடுத்து அவுட்புட்ல இங்க இருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு தேடல் வந்து கம்மியா இருக்கும், சர்ச்சிங் வந்து கம்மியா இருக்கும், சீக்கிரமா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ. நம்ம தேடுற டேட்டா நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி பக்கத்திலேயே இருந்தது அப்படின்னா அது பெஸ்ட் கேஸ். இப்ப இதே இது ஒர்ஸ்ட் கேஸ்ன்னு இருக்கும். ஒர்ஸ்ட் கேஸ்னா என்னன்றத பாத்தீங்கன்னா எப்ப நம்ம இந்த சப்போஸ்க்கு அப்புறமே இங்க த இருந்தது அப்படின்னா நம்ம அது சொல்லிடலாம், அது பெஸ்ட் கேஸ். ஒர்ஸ்ட் கேஸ்னா என்னவா இருக்கும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். இதே இந்த வில் பி லார்ஜ், இந்த லார்ஜுக்கு அப்புறமா இங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லார்ஜுக்கு அப்புறமா தீன்னு இருக்கு அப்படின்னா நம்ம ஹோல் பேராகிராஃபையும் சர்ச் பண்ணிட்டு வரணும். சர்ச் பண்ணிட்டு வந்து இந்த லார்ஜ் தி அப்படின்றத கடைசியில இங்க பார்க்கும்போது இங்கதான் தி ஃபர்ஸ்ட் அக்கரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் வந்து ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஒண்ணு. ரெண்டாவது ஒர்ஸ்ட் கேஸ் இன்னொன்னு என்னவா இருக்கலாம்னா இந்த மொத்த பேராகிராஃப்லையும் டி அப்படிங்கிற வார்த்தையே இல்லாம இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்னா மொத்த பேராகிராஃபையும் நம்ம தேடி இருப்போம் இல்லையா? கடைசியா இருந்தாலும் ஃபுல் பேராகிராஃபையும் தேடிட்டு வந்திருப்போம். இந்த பேராகிராஃப்ல இல்லாம இருந்திருந்தாலும் நம்ம ஃபுல் பேராகிராஃபையும் தேடி பார்த்திருப்போம். அப்ப அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படிங்கிறாங்க. இப்ப இது ரெண்டுமே இல்லாம இந்த பேராகிராஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடுவுல வந்து தீன் இருக்கு அப்படின்னா
ஓரளவுக்கு பாதி வந்து நம்ம தேடி இருப்போம். அந்த பாதி தேடின விஷயத்தை வச்சு அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸ் சினாரியோ. இப்போ இந்த பெஸ்ட் கேஸ், worst கேஸ், ஆவரேஜ் கேஸ், இந்த 3 கேஸ் சினாரியோவையும் நம்ம வந்து அடுத்து பார்க்க போறோம். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பாருங்க. worst கேஸ் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் என். அதாவது அந்த தேடல்லையே நம்மளுக்கு கடைசியில தான் அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம மொத்தமா எல்லாத்தையுமே தேடி இருப்போம். அப்ப இந்த எஃப் ஆஃப் என் ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த பேராகிராஃப் மொத்தத்தையும் நீங்க தேடி இருக்கீங்கன்னா இதுல இருக்க எல்லா வார்த்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த வேல்யூ வந்து இங்க அதிகமா இருக்கும். அதே இது ஆவரேஜ் கேஸ் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதாவது ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கிற மாதிரி அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வச்சு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்தோம்னா ஆவரேஜ் கேஸ் சினாரியோ வந்து இருக்கும். worst கேஸ் சினாரியோன்னு பார்த்தீங்க, பெஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா கன்சிடர் த மினிமம் பாசிபிள் வேல்யூ. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃபோட முதல்லயே அந்த வேல்யூ நம்ம தேடுற வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஃபுல் பேராகிராஃப் தேடவே மாட்டோம். அதனால நம்மளுக்கு பெஸ்ட் கேஸ்ல நம்மளோட அல்காரிதம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து லீனியர் சர்ச் வச்சு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நார்மலா இந்த அல்காரிதம் இப்ப நம்ம பார்க்க வேண்டாம், நான் கீழே அந்த டைரக்டா அந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்ப இந்த கோடிங் இருக்கு, இந்த அல்காரிதம் வச்சுதான் இந்த கோடிங் எழுதியிருக்காங்க. என்னன்றதை நான் சொல்றேன். டேட்டா அப்படின்னு ஒரு அரே இருக்கு. அந்த அரேல வந்து மொத்தம் 10 எலிமெண்ட், 10 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 10 நம்பர்ல அவங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐட்டம் ஈக்குவல் டு 17 அப்படின்ற இந்த ஐட்டம் தான் இந்த அரேல எங்க இருக்குன்றத அவங்க கண்டுபிடிச்சு அதோட லொகேஷனை சொல்லணும். இப்ப நம்ம நார்மலா நம்ம தேடணும் அப்படின்னா நம்மளோட கண்ணு அதுதான் வந்து ஸ்கேன் பண்ணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், டிராவர்ஸ் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம கண்ணை வந்து சர்ச் பண்ணும். இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு டைரக்டாவே தெரிஞ்சிடும் 1 2 3 4 5 6 6th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு. ஆனா அரே வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், அரே வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 இல்லையா? அப்ப இந்த முதல் லொகேஷனுக்கு 0, இது ஃபர்ஸ்ட் லொகேஷன், இது செகண்ட் லொகேஷன், இது தேர்ட் லொகேஷன், ஃபோர்த், ஃபிஃப்த் லொகேஷன்ல இந்த 17 இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப இதே விஷயத்த அல்காரிதம்ல எழுதணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 17 அப்படிங்கிற வேல்யூ இப்போ உங்க கையில இருக்கு. நான் சர்ச்சிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கே. இப்ப நம்ம கீ வேல்யூ நம்ம தேடுறது, நம்ம பீரோல நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை தேடுறோன்ற கதை சொன்னேன்ல, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப நம்ம தேடுற அந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸோட வேல்யூ இங்கே 17. அப்ப இந்த 17ன்ற கீ வேல்யூவை வச்சுக்கிட்டு தான் பீரோ ஃபுல்லா தேடணும். அப்ப அந்த தேடல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 17ஐயும் 22ஐயும் கம்பேர் பண்ணுவீங்க. இது வந்து ஈக்குவல் கிடையாது. அப்ப அடுத்த இடத்துக்கு வரணும். 65ஐயும் 17ஐயும் 17ஐயும் கம்பேர் பண்ணுவீங்க, அதுவும் இல்லை. அப்ப அடுத்த இடத்துக்கு போகணும். 1ஐயும் 17ஐயும் செக் பண்ணுவீங்க, இருக்காது. அடுத்த இடத்துக்கு 99 32 வரும்போது அது இருந்திருக்காது. இப்ப இந்த 5th பொசிஷன் வரும்போது 17 இருக்கு. உங்க கையிலையும் 17 அப்படின்ற எலிமெண்ட் தான் நீங்க இங்க தேட வேண்டியது. அப்ப இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுது. அப்ப இந்த அரேல ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு 5 பொசிஷன் மூவ் ஆகி வந்திருக்கீங்க. அப்ப இது வந்து ஒரு ஆவரேஜ் கேஸ். இப்ப இதே 17 இந்த 22க்கு பதிலா இங்க முதல்ல இருந்ததுன்னா நம்ம ஃபுல் அரேவையும் தேடுவோமா அப்படின்னு கேட்டா தேட மாட்டோம். அப்ப அதுதான் வந்து இவங்க இங்க சொல்ல வராங்க. அது வந்து பெஸ்ட் கேஸ். 17 இங்க இருந்தா பெஸ்ட் கேஸ், 2 இந்த இடத்துல 17 இருந்தது அப்படின்னா அது worst கேஸ். இப்ப நம்மளுக்கு 17 இங்க இருக்கு. அல்காரிதம் அப்ப இவ்வளவு தூரம் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேடுற எலிமெண்ட் தான் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம திரும்ப பீரோல தேடுவோமானா தேட மாட்டோம். அது மாதிரிதான் இங்கேயும் இந்த அல்காரிதம் வந்து இந்த வேல்யூஸை வந்து தேடாது. அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து எடுத்து கொடுத்துரும் 5th பொசிஷன்ல இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னு. இப்போ worst கேஸ் சினாரியோல இன்னொரு ரிசல்ட் என்ன வரலாம் நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்க, இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க we seek இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஆவரேஜ் கேஸ்ல இதை தேடி சொல்லியிருக்கணும். worst கேஸ் சினாரியோ இன்னொரு ஆப்ஷன் நான் சொன்னேன்ல, அதுல என்ன இருந்தது அப்படின்னா இந்த மொத்த அரேலையும் 17 அப்படிங்கிற அந்த டேட்டாவே இல்லைனாலும் இந்த அரே ஃபுல்லா நம்ம டிராவர்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். நம்மகிட்ட 17ன்ற வேல்யூ இங்க இல்லை. அதனால நாட் ஃபவுண்ட் அப்படின்றதுக்கு கோடிங் எழுதியிருப்பாங்க பாருங்க. சாரி, நான் மாறி போயிட்டேன், காமிக்கிறேன்.
அதையும் பார்த்துடலாம். ஆக்சுவலா அந்த கோடிங் எழுதும் போதே வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அந்த worst கேஸ் சினாரியோவுக்கு உண்டானதை சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதான் பார்த்துட்டு இருந்தோம். ஐட்டம் இஸ் நாட் இன் த அரே டேட்டா. அதாவது நம்மளுக்கு தேடுற ஐட்டம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியும் நம்ம எழுதணும். அதுக்காக தான் வந்து சொல்ல வந்தேன். இது வந்து worst கேஸ் சினாரியோட இது வரும். அப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் நம்மளோட டைம் ஸ்பேஸ் ரெண்டத்தையுமே வந்து மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம அல்காரிதம்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். worst கேஸ் சினாரியோ, ஆவரேஜ் கேஸ் சினாரியோ, அந்த இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. worst கேஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் n வந்து கடைசியில் என்ன இருக்கும், ஆவரேஜ் கேஸுக்கு n+1/2 இருக்கும் வேல்யூ. அதே இது பெஸ்ட் கேஸில் வந்து 1 இருக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாகவே இருந்தது அப்படின்னா அது பெஸ்ட் கேஸ். ஓகேவா? இதுதான் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷன்னா என்ன, அதில் நிறைய நொட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த நொட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம நாளைக்கு கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.